ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம பால்கோவா வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பெரிய கடாயில் நான் இன்றைக்கி 1 லிட்டர் ஆஃப் பால் ஊற்றுறேன். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் இதை காய்ச்சாமல் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வர டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் அந்த பொங்கினது எல்லாமே கீழே அடங்கிரும். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எப்போ கலக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராசஸ்மே நம்ம ஹையில் வச்சு தான் செய்ய போகிறோம். எப்பயாச்சும் ரொம்ப பொங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு திருப்பி ஹையில் வச்சுக்கோங்க. ஸோ இதை விடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுதான் பெரிய டாஸ்க் நமக்கு. A few moments later. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து அந்த அளவு மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு காமிக்கிறேன். அளவு எந்தளவு கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா அளவு அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கலக்கி விட்டுட்டே இருக்கும் போது சைட்லேயும் கொஞ்சம் க்ரீம் எல்லாமே டெபாசிட் ஆகும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து விட்டு நீங்கள் அந்த பால் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட்டி க்ரீம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், கடாயில் ஒட்டாத அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நான் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டேன். பட் இதோட ஃபுல் ப்ராசஸ் எனக்கு ஒரு 1 hour கிட்டத்தட்ட ஆச்சு. நான் இன்றைக்கி 1 லிட்டர் ஆஃப் பால் எடுத்திருக்கேன். ஸோ 1 லிட்டர் ஆஃப் பாலுக்கு 250 grams ஆஃப் எனக்கு பால்கோவா கிடச்சிச்சு. 1 hour later. 1 hour கழித்து இந்த ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பால்கோவா. இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் நமக்கு எந்த அளவுக்கு கடைசியில் பால்கோவா கிடச்சிருக்கோ அதே அளவு சுகர் ஆட் பண்ணுங்கள். 1:1 ரேஷியோ. இது கூட எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. சுகர் லைட்டாக ஹீட் ஆகி அது மெல்ட் ஆகி அந்த பால்கோவா கூட மிக்ஸ் ஆகி இந்த ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு நெய் பிடிக்காது, அவங்களாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பால்கோவா. நம்ம கடையிலலாம் வாங்கினோம் அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க, அந்த ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு வந்திருக்கு நமக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பால்கோவா ரெடி. இப்போ ஒரு எம்டி பவுலில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடுங்க. மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் கொஞ்சோண்டு பாதாமை சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.